71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சிறந்த தமிழ் படத்திற்கு பார்க்கிங் படத்திற்காக தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தனது கருத்தை பகிர்வதற்காக நடிகர் ஹரிஷ் கல்யாண் வந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இதில் நடித்ததற்காக உங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான தருணம். எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய என்டையர் டீமுக்கும். ஏன்னா 3 விருதுகள் கிடைச்சிருக்கு. சிறந்த ரீஜனல் ஃபிலிம், அப்புறம் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, அண்ட் அப்புறம் MS பாஸ்கர் சாருக்கும் கிடைச்சிருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்ல படம் கொடுத்துருக்கோன்ற ஒரு திருப்தி இருந்தது. மக்கள் அதுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிய விருதும் இந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு. சார், அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த MS பாஸ்கருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கூட நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அந்த படத்தில். உங்களுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? MS பாஸ்கர் சாரோட நடிப்பை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் கூட இந்த படம் முழுக்க, ஏன்னா 2 பேருக்குமான ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு என்ன சொல்ற மிடில் ஏஜ் பையனுக்கும் ஒரு ஏஜ்டான ஒரு ஆளுக்குமான ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் தான் இந்த படத்துடைய மெயின் கருவே. ஸோ அப்படின்னும் போது அந்த கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கேரக்டரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாரு ராம். ஸோ அது வந்து MS பாஸ்கர் சார் அவருடைய நடிப்பில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆடியன்ஸும் படம் பார்த்துட்டு எல்லாருமே அந்த விஷயத்த வந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க, இந்த மாதிரி சார் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய பல வேடங்கள் போட்டிருக்காரு. அவர் பல வருஷம் பல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விருதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.